ஆடைக்குள் மறைத்து லோக்சபாக்குள் பேனரை கொண்டு சென்ற ஜோதிமணி, காட்டிக் கொடுத்த செக்யூரிட்டி ஸ்கேனிங், திடுக்கிடும் வீடியோ ஆதாரம் வெளியானது. ராணுவ தளபதி நரவானே வெளியிட்ட அவசர செய்தியால் மொத்தமாக சிக்கிக்கொண்ட காங்கிரஸ் கட்சி, மொத்த பித்தலாட்டமும் அம்பலமானது. வணக்கம் நண்பர்களே. கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி மக்களவையில் பிரதமரின் இருக்கைக்கு அருகே சென்று காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்களான ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட 10 பேர் செய்த அராஜக செயல் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மக்களவைக்கு தேர்வு செய்து அனுப்பியதே மக்கள் பிரச்சினைகளை பேசுவதற்காகத்தான். ஆனால் இவர்கள் எல்லாம் தங்களது சொந்த பழியை தீர்ப்பதற்காகவே அங்கு சென்று இருப்பது போன்று தங்களது செயல்பாடுகளை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இத்தனை காலமும் மக்களவை வளாகத்துக்கு வெளியேதான் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிகள் பேனர்களை கையில் ஏந்தி போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி மக்களவை வளாகத்திற்குள்ளே பிரதமர் மோடியின் இருக்கைக்கு அருகில் காங்கிரஸ் கட்சியின் பெண் எம்பிகள் அவருக்கு எதிராக முழக்கமிட தயாராகிவிட்டார்கள். இதை பார்த்த அங்குள்ள மத்திய அமைச்சர்களும் பாஜக எம்பிகளும் அவர்களை அங்கிருந்து தங்களது இருக்கைகளுக்கு செல்லுமாறு கோரினார்கள். இதனால் பாஜக காங்கிரஸ் எம்பிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சலசலப்பு காரணமாகவே பிரதமர் மோடியை மக்களவைக்கு வரவேண்டாம் என்று தான் கேட்டுக்கொண்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அன்றைய தினம் தெரிவித்தார். இது நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியோ இதை மடைமாற்றி விட வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக காங்கிரஸ் எம்பிகள் மீது சபாநாயகர் தவறான செய்தி பரப்புகிறார் என்று அவருக்கு எதிராகவே நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸை கொடுத்துள்ளார்கள். என்றாலும் இந்த விவகாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மக்களவையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதால் சம்பந்தப்பட்ட ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் 10 எம்பிகள் மீது கடுமையான நடவடிக்கை பாயப் போகிறது. இந்த நேரத்தில் இப்படி மக்களவை வளாகத்துக்குள்ளேயே பெண் எம்பிக்கள் எப்படி இந்த பேனரை கொண்டு சென்றார்கள்? அப்படி என்றால் மக்களவைக்குள் எம்பிக்கள் என்ன வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாமா? அவர்கள் உள்ளே செல்லும் போது செக்யூரிட்டி அவர்களை பரிசோதனை செய்வதில்லையா? இன்றைக்கு பேனரை கொண்டு சென்றவர்கள் நாளைக்கு வெடிகுண்டை கூட கொண்டு செல்வார்கள். அதை உள்ளேயே வெடிக்க வைத்து அத்தனை எம்பிகளையும் கொன்று குவிக்க மாட்டார்களா என்கின்ற பலதரப்பட்ட கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இது குறித்து டெல்லி வட்டாரங்களில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில், மக்களவைக்குள் எம்பிகள் செல்லும் வழியில் அவர்கள் முழுமையாக ஸ்கேன் செய்யப்பட்டுத்தான் உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். அப்படி செல்லும் போது ஏதேனும் அசம்பாவிதத்தை நிகழ்த்தக்கூடிய பொருட்களை கொண்டு சென்றால் அந்த கருவி கண்டுபிடித்து எச்சரிக்கை மணி அடிக்கும். ஆனால் தாங்கள் அணிந்திருக்கும் துணிகளை போன்று இன்னொரு துணியை கொண்டு சென்றால் அது காட்டிக் கொடுக்காது. அப்படித்தான் காங்கிரஸ் எம்பிகள் துணியாலான இந்த பேனரை மக்களவைக்குள் கொண்டு சென்றுள்ளார்கள். குறிப்பாக இந்த பேனரை தமிழக காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி தான் தனது ஆடைக்குள் மறைத்து எடுத்து சென்றிருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அது மட்டுமின்றி இந்த பேனரை பிரதமரின் இருக்கையை நோக்கி முதலில் கொண்டு சென்றவரே ஜோதிமணிதான். அவரை தொடர்ந்துதான் மற்ற பெண் எம்பிகள் சென்றார்கள். அதோடு பாஜக அமைச்சர்களிடத்தில் ஜோதிமணிதான் காரசாரமாக பேசியுள்ளார். அந்த வகையில் இந்த 10 எம்பிகளுக்கும் அவர்தான் தலைமை தாங்கி சென்றிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த ஜோதிமணி ஏற்கனவே ஒரு முறை தான் அளித்த பேட்டியில் பிரதமர் மோடியை கல்லால் அடிக்க வேண்டும் என்றும் சொன்னவர்தான். அந்த அளவுக்கு ரவுடித்தனம் அவரது ரத்தத்திலேயே ஊறியிருக்கிறது. அதனால்தான் மக்களவைக்குள் அந்த துணியால் ஆன பேனரை சுருட்டி மடித்து தனது ஆடைக்குள் மறைத்தபடி உள்ளே கொண்டு சென்றுள்ளார் ஜோதிமணி என்கின்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. அதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் ஜோதிமணியை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. இப்படியான நிலையில் முன்னாள் ராணுவ தளபதி நரவானே எழுதிய புத்தகத்தில் இடம்பெற்ற விஷயங்களை வைத்துதான் விவாதம் நடத்த வேண்டும் என்று ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கூறி வருகிறார்கள். ஆனால் போஸ்டர்ஸ் ஆஃப் டிஸ்னி என்ற அந்த புத்தகம் இன்னும் வெளியிடப்படாததால் அது குறித்து விவாதத்தை நடத்த முடியாது என்று சபாநாயகர் கூறியிருந்தார். என்றாலும் அதையே காங்கிரஸ் கட்சியினர் சர்ச்சையாக்கி வந்தார்கள். அதை வைத்துதான் தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிகள் மக்களவையை முடக்கியுள்ளார்கள். அந்த வகையில் இந்த புத்தக விவகாரம் நாளுக்கு நாள் டெல்லி அரசியலில் புயலை கிளப்பி வருகிறது. அதோடு ராகுல் காந்தி வெளியிட்ட ஒரு செய்தியால் நரவானே இந்த புத்தகத்தில் பொய் சொல்லி இருக்க மாட்டார் என்று நான் கருதுகிறேன். இந்த புத்தகத்தை நாங்கள் முழுமையாக வெளியிட்டால் பிரதமர் மோடி தர்ம சங்கடத்தில் சிக்கிக் கொள்வார். அதோடு இந்த புத்தகம் அமேசான் தளங்களில் விற்பனைக்கு கிடைக்கிறது. ஆனால் பெண்குயின் என்ற பதிப்பகம் அதை வெளியிடவில்லை என்கிறார்கள். அமேசானில் கூட இந்த புத்தகம் கிடைக்கிறது. எனவே இதில் இருவரில் ஒருவர் பொய் சொல்கிறார்கள். இது இந்திய பிரதமர் மோடிக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்று ராணுவ தளபதி நரவானே கூறியிருக்கலாம் என்று கூறியிருந்தார் ராகுல் காந்தி. இப்படி இந்த புத்தகம் பூதாகரமாக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நேற்று பெண்குயின் பதிப்பகம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. அதில் இந்த புத்தகம் அச்சிடப்பட்டோ அல்லது டிஜிட்டல் வடிவிலோ வெளியிடவோ அல்லது விற்கப்படவோ இல்லை என்று தெரிவித்திருக்கிறது.
சட்டவிரோதமாக அங்கீகரிக்கப்படாத முறையில் இந்த புத்தகத்தை வெளியிட வரும்போது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று அந்த பதிப்பகம் எச்சரித்திருக்கிறது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புத்தகத்தின் டிஜிட்டல் வெர்ஷன் ஆன்லைனில் பரவி வருவதால் அது குறித்த விசாரணை முடக்கிவிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் சம்பந்தப்பட்ட பெண்குயின் பதிப்பகமே தாங்கள் வெளியிடவில்லை என்று கூறிய நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் இந்த புத்தகம் தங்களிடம் இருப்பது போன்று கூறுவது உண்மையா, இல்லை எப்படி இப்படி ஒரு புத்தகம் அச்சிடப்பட்டுள்ளது என்ற தகவலை அறிந்து இவர்களாகவே அரசியலுக்காக ஒரு புதிய கதையை தயாரித்து சர்ச்சையாக்கி வருகிறார்களா என்கின்ற சந்தேகங்களும் எழுந்திருக்கிறது. அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வாக்கு திருட்டு என்ற விவகாரத்தை எடுத்து அரசியல் செய்து மாட்டிக்கொண்ட ராகுல் காந்தி இப்போது இந்த புத்தக விவகாரத்திலும் சம்பந்தப்பட்ட பதிப்பகமே புத்தகத்தை வெளியிடாத நிலையில் அது தங்களிடத்தில் இருப்பது போன்று ஒரு பொய்யான அரசியலை கையில் எடுத்திருப்பதாகவே டெல்லி வட்டாரங்களில் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த சர்ச்சைக்குரிய புத்தகத்தை எழுதிய முன்னாள் ராணுவ தளபதி நரவானே நேற்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் நான் எழுதிய புத்தகத்தை இன்னும் வெளியிடப்படவில்லை என்று சம்பந்தப்பட்ட பெண்குயின் பதிப்பகமே தெரிவித்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த புத்தகம் வெளியாகிவிட்டதாக கூறுவது ஆச்சரியமாக உள்ளது. ஒருவேளை இப்படி ஒரு புத்தகம் எழுதப்பட்டுள்ளது என்ற தகவல் லீக் அவுட் ஆகியதை வைத்து அரசியல் செய்யப்படுகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது என்று அவரும் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் முன்னாள் ராணுவ தளபதி நரவானே எழுதிய புத்தகம் இன்னும் வெளியே வரவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. இந்த நேரத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லா மீது எதிர்க்கட்சிகள் கொடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸ் ரத்தாவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது எதிர்க்கட்சி எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது, ராகுல் காந்திக்கு பேச வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை முன்வைத்து சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நோட்டீஸ் கொடுத்துள்ளார்கள். அதற்கு எதிர்க்கட்சிகளை சார்ந்த 118 எம்பிகள் கையெழுத்திட்டார்கள். ஆனால் அந்த நோட்டீஸ் 2026 ஆண்டு என்று எழுதுவதற்கு பதிலாக 2025 ஆண்டு என்று அவர்கள் எழுதியுள்ளார்களாம். இதன் காரணமாக இந்த நோட்டீஸ் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படாது என்பது தெரிய வந்துள்ளது. இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து எதிர்க்கட்சிகளை பாஜகவினர் சோசியல் மீடியாவில் ட்ரோல் செய்து வருகிறார்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸ் கூட சரியாக கொடுக்க தெரியவில்லை, இப்படிப்பட்ட இவர்கள் யாரோ எழுதியதாக காற்றில் வந்த செய்தியை வைத்து மக்களவையில் சர்ச்சை ஏற்படுத்துகிறார்கள். சம்பந்தப்பட்ட புத்தகத்தை எழுதியவரும் அதை புத்தகமாக்கிய பதிப்பகமும் இப்போது வரை நாங்கள் அந்த புத்தகத்தை வெளியிடவில்லை என்று வெளிப்படையாக கூறுகிறார்கள். அப்படி என்றால் அந்த பதிப்பகத்திற்குள் நுழைந்து காங்கிரஸ் கட்சியினர் அந்த புத்தகத்தை திருடி வந்துள்ளார்களா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதோடு ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் அது குறித்து தான் பேச வேண்டும். ஆனால் இதுபோன்று பொய்யான ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு அதற்கு எப்படி விவாதம் நடத்த அனுமதிப்பார்கள்? எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தான் ஒரு கோமாளி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் என்று பாஜகவினர் எதிர்க்கட்சிகளின் இந்த செயல்பாட்டை சோசியல் மீடியாவில் கடுமையாக கிண்டல் செய்து வருகிறார்கள்.